viewers, வணக்கம் and welcome to Just Relax with me கனிமொழி. Every day நம்மளோட ஷோல சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட், சாங்ஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ், ஈவென்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம சினிமா உலகம் அப்படின்னாலே தினமும் புது புது விஷயங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுவும் நம்ம நியூ இயர்ல காலடி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா புதுமையான ஈவெண்ட்ஸ்லாம் இப்போ நம்மளோட ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். என்னோட கெரியர் டான்ஸில் தான் ஆரம்பித்தேன். அண்ட் பிரபு மாஸ்டர் கூட நானும் ஒரு பேக்ரவுண்ட் டான்ஸில் ஆடிருக்கேன். பட் இன்றைக்கி நாகேந்திர பிரசாத் திடீர்னு எனக்கு கூட்டி தான் நேற்று நைட் சொல்ல ஆரம்பித்தேன். ஊருக்கு நேற்று நைட்டாக சொல்லியிருக்காரு கூட எல்லாருக்கும் நேற்று நைட்டாக 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணி வந்துருங்க அப்படின்னு. என்னென்னு ஒன்றுமே புரியல. சரி, அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணார். இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா யூஸ்வலாக டான்ஸஸ்க்கெல்லாம் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் லைஃப் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. மேபி ஏஜ் ஆஃப் டைம் வரைக்கும் தே கேன் டான்ஸ். அதுக்கப்புறமா அவங்களோட கரியர் எப்படி போகும் தெரியாது. ப்ளஸ் நிறைய டான்ஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பாயிண்ட் வரைக்கும் சம்பாதிப்பாங்க, அதுக்கப்புறம் சம்பாதிக்க மாட்டாங்க. அதில் டேலண்ட் இருக்கவங்க சம்பாதிக்கிறது தான் பாயிண்ட் ஜாஸ்தி. இப்போ என்னென்னா இந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பிரபுதேவா மாஸ்டருக்கு ஒரு மைக்கேல் ஜாக்சன் ஹேட் கிடச்சிருக்கு. அப்போ அவர் எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரோ அதே அளவுக்கு இப்போ இவர் வச்சுருக்க கான்டெஸ்ட்டில் இந்த பசங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நிறைய டான்ஸ் இந்தியா டான்ஸ் காம்படிஷன் இருக்குது, நிறைய காம்படிஷன். சென்னையிலேருந்து லயோலா காலேஜ்லேருந்து போன பசங்க அவங்க வேர்ல்டு அளவுக்கு போயிட்டு ஹிப்ஹாப் காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எனக்கும் டான்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்காதீங்க. ஆனால் ஒரு வகையில் சம்மந்தம் இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக தான் இவங்க ஆடுவாங்க. டான்ஸுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது அதை பார்க்கறதே ஒரு அழகு. என்னென்னா மியூசிக் நான் பாடும்போது என்னை நீங்கள் பார்க்கலாம், என் குரலை பார்க்க முடியாது, அது கேட்க தான் முடியும். அந்த பாட்டை, அந்த மியூசிக்கை விஷுவலாக கொண்டு வந்தது தான் டான்ஸ். டேபிள் கினாண்ட உட்காந்துருக்க எல்லோருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்னென்னா, எனக்கும் நேற்று நைட்டு தான் ஃபோன் வந்துச்சு. அண்ட் பிரசாத் ஐ திங்க் நம்ம ஜென்ரலாக சில பேர் ரொம்ப நல்லா பேசுவாங்க. சில பேரோட செயல் தான் அவங்களோட செயலே போதும், அவங்க பேச தேவையில்லை. இந்த ப்ரெஸ் மீட்னு ஒரு விஷயம் சொல்லி நாகேந்திர பிரசாத் அப்புறம் மாஸ்டர்னே தான் கூப்பிட விரும்புகிறேன். ஸோ வென் ஹீ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் ரொம்ப இம்மீடியட்லி இந்தியா பீட்டிங் அரவுண்ட் புஷ் ஒரு இன்ஹெரிட்டன்ஸில் ஒரு ஹியூமிலிட்டி நம்ம ஒரு குடும்பத்தில். ஏன்னா நிறைய there are many people டான்ஸுங்கிற விஷயம் இட்ஸ் யூனிவர்சல். தேங்க்ஸ் டு ஹிஸ் ஃபேமிலி. இப்போ ஃப்ரீ ஸ்டைல் பிபாயிங், ஃப்ரீ ஸ்டைல்னாலே எல்லாருமே ஏன் ஃப்ரீ ஸ்டைல்னு சொல்லிட்டாருன்னா, எல்லாருக்குமே இப்போ காலேஜ் பஸ் லாக்கிங் ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் கம்பெனி எல்லா ஸ்டைலும் இருக்கும். நம்ம தமிழ் ஸ்டைலும் இருக்கும். நம்ம தமிழ் பாட்டை போட்டு அந்த ஸ்டைல்லாம் கூட அவங்க எல்லாருனால தான் ஃப்ரீ ஸ்டைல்னு ஒன்று வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பிபாயிங்லேயே ஃப்ளோர்லேயே ஊர் ஆடிட்டு இருப்பாங்க. அது மாதிரி அதுக்கும் ஒரு பார்ட்னர் வராங்க. அதுக்கும் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இதில் ஸ்டைல் அப்படின்றது எதுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. யார் ஒன்றாலும் கலந்து ஆடலாம். அவங்களுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது. 3 பேர் ஒருத்தர் குரூப் எல்லாமே க்ளீனாக அப்ளை பண்ணியிருக்காங்க. புதியகம் யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். நோபல் கொரியோகிராஃபர். இன்றைக்கி எம்எஸ்எம் ஸ்கூலோடைய எம்ஜே கப்புன்ற இந்த காம்படிஷனுக்காக நாங்கள் செலிப்ரிட்டியாக அப்படியே வந்திருக்கோம். ஸோ டான்ஸ் மாஸ்டர் எல்லோரும் சேர்ந்து மிஸ்டர் பிரசாத்க்கு அவர்களுக்கு நாங்கள் பேக்கிங்காக நிற்கிறோம். இது ஒரு அருமையான ஒரு கான்செப்ட்டு. ஒரு மைக்கேல் ஜாக்சன் எங்கள் பிரபுதேவா மாஸ்டர் கொடுத்த அந்த ஹேட் ப்ரெசென்ட் பண்ண அந்த லவபிள் அந்த ஹேட்டை வச்சு அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஒரு ஷோ பண்ண போகிறாரு. அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்க போகுது, அநேக நல்ல டான்ஸர்ஸ் வெளியே கொண்டு வர போகிறதுக்காக. ஸோ ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங். நாங்களும் இதில் பேக்கிங்காக நிற்க போகிறோம். பிரசாத்க்கு எல்லாம் சேர்ந்து நாங்கள் அவருடைய கையை ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம். இன்றைக்கி பல கட்டமாக இது நடக்க போகுது. ரொம்ப பெரிய லெவலில் இது பேசப்பட போகுது. நிச்சயமாகவே எல்லாருக்கும் பிடிக்கும். நிறைய பேர் இன்னும் வெளியே வராமல் இருக்கிற நிறைய பெக்குலியர் டான்சர்ஸ் எல்லாரும் இதில் வெளியே வர போகிறாங்க. ஸோ அது ஒரு மிக பெரும் ஒரு பிளஸட் ப்ரோக்ராமாக இருக்க போகுதுன்றதில் சந்தேகமே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாகேந்திர பிரசாத். எம்ஜே ஈவெண்ட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம். ஏன் இந்த எம்ஜே ஈவெண்ட்னா, மைக்கேல் ஜாக்சன் பர்சனலாக எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஹேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹேட்டை வச்சு தான் இந்த ஈவெண்ட்டு. இது எல்லா சிட்டிலும் நடத்துகிறாங்க. 20ஆம் தேதி அண்ணன் முன்னாடி இந்த ஃபைனல்ஸ் நடக்குது. நன்றி.